ஹலோ பீப்பர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது 2026 ஒரு அமெரிக்கன் நியோ நுவா சூப்பர் ஹீரோ டிவி சீரீஸாக தமிழ் டப்பிங்லே இப்போ அமேசான் பிரைமில் ரீசெண்டாக வெளியாகிருக்கிற ஸ்பைடர் நுவா. இப்போ இதனுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய கதைக்கிழமை 1930களில் நியூயார்க் சிட்டியில் செட் அவுட் பண்ணப்பட்டிருக்கு. படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் பென் ரெய்லி. இவர் தான் படத்தில் நம்ம ஸ்பைடர்மேனாக வர்றாப்புல. ஆனால் ஸ்பைடர்மேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, ஸ்பைடர் அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறாங்க இந்த கதையில். இவருக்கு ரூபி அப்படின்னு சொல்லி ஒரு மனைவி இருக்காங்க. மனைவி மேலே உயிரே வச்சிருக்காப்புல இவர். ஆனால் ஒரு ஸ்பைடர்மேன் அப்படின்னா அவர் ஒரு சூப்பர் ஹீரோ அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவருடைய வேலை என்ன? இந்த சூப்பர் ஹீரோஸுடைய வேலை என்ன? ஊருக்குள்ளே எங்கே தப்பு தண்டா நடந்தாலும் இல்லை யாருக்காவது ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் உடனே தன்னுடைய சூப்பர் பவர் யூஸ் பண்ணி அங்கே போய் அதகலமாக ஒரு ஆட்டம் ஆடி கடைசியாக ஒன்று அந்த தப்பு நடக்காமல் தடுத்துருவாங்க, இல்லைன்னா அந்த ஆளுக்கு எதுவும் ஆகாமல் கடைசியாக காப்பாற்றிடுவாங்க. அதானே? அப்போ ஊரில் இருக்க எல்லாத்தையும் காப்பாற்ற தெரிஞ்ச நம்ம கதாநாயகனுக்கு கட்டண முன்னாடியை காப்பாற்ற தெரியணுமா இல்லையா? அந்தம்மா கொலை செய்யப்பட்ட அந்த தருணத்தில் நம்ம கதாநாயகன் அவருடைய மனைவியை போய் கடைசியாக காப்பாற்றாம விட்டுறாப்புல. காப்பாற்ற முடியல. இதில் அவருக்கு துக்கம் தொண்டையடைச்சு போயிடுது. என்னங்க நம்மளாம் ஒரு சூப்பர் ஹீரோ, கட்டண பொண்டாட்டியை காப்பாற்றுறது துப்பு இல்லாதவன்லாம் என்னத்த சூப்பர் ஹீரோ, இனிமேல் இந்த சூப்பர் ஹீரோ தொழிலே வேணாம் அப்படின்னு சொல்லி இதில் வித்தியாசமான ஒரு மாஸ்க் ஒன்று அவருக்கு மாட்டி விடப்பட்டிருக்கு. அந்த மாஸ்க்கை கழட்டி ஓரமாக ட்ரங்கு பொட்டியில் வச்சு அழுத்திக்கு போட்டியை ஓரமாக வச்சிடுறாரு. இந்த சம்பவம் நடந்தே 5 வருஷம் ஆச்சு. இப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் அதான் நமக்கு அந்த சூப்பர் ஹீரோ வேலையும் இல்லாமல் போச்சு, அப்புறம் என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டை போட்டு ஒரு ஆஃபீஸ் நடத்திக்கிட்டு இருக்காரு. இவருக்கு ஜூனியர் மாதிரி அசிஸ்டன்ட் மாதிரி ஒரு லேடியும் இருக்காங்க அந்த ஆஃபீஸில். இப்போ இனிமேல் எவனுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, என் கண்ணு முன்னாடியே கிரைம் நடந்தாலும் சரி, நான் தட்டி கேட்க மாட்டேன்பா அப்படின்னு கங்கணம் கட்டி தான் தெரிறாரு நம்ம கதாநாயகன். அப்போ ஆனால் இவர் இப்படி இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் நாங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்குள்ளே சில்வர் மேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கிரைம் பாஸ், அந்த ஆள் ஒரு பெரிய கிரைம் சிண்டிகேட்டுடைய பாஸாக இருந்துக்கிட்டு அந்த ஆளுக்கு கீழேயே சூப்பர் பவர்ஸ் இருக்கக்கூடிய கையாளுகளை, அடியாளுகளே சூப்பர் பவர் இருக்கக்கூடிய ஆளுகளாக வச்சுக்கிட்டு அந்த ஆளை அட்டூழியம் பண்ணி பண்ணாத வேலையெல்லாம் பண்ணுறான். இதுக்கு மேலேயும் நம்ம ஸ்பைடர்மேன் மாஸ்க மாட்டாமல் இருந்தோம் அப்படின்னா இந்த உலகத்தை யாராலையும் காப்பாற்றவே முடியாது அப்படின்னு நம்ம கதாநாயகன் ஒரு தருணத்தில் களமிறங்க போக இதுக்கப்புறம் என்னதான் நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த டிவி சீரீஸுடைய மொத்த கதையை. இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு மார்வல் காமிக்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த டிவி சீரீஸுக்கு இவங்க அரைவாயிருக்காங்க. அதே நேரத்தில் சோனிஸ் ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரான்ச்சைஸி, அதுக்குள்ளேயே ஒரு அல்டர்னேட் யூனிவர்ஸில் கதைக்களம் நடக்கிறதாக இந்த கதைக்களத்தை செட் அவுட் பண்ணியிருக்கு இந்த டீமு. 4 இயக்குநர்கள் சேர்ந்து ஆளுக்கு 2 எபிசோடாக இயக்கியிருக்காங்க. மொத்தம் 8 எபிசோடு, எல்லாமே 40லேருந்து 45 நிமிஷம் ஓடுற மாதிரி செட் அவுட் பண்ணப்பட்டிருக்கு. மொத்தமாக 6 மணி நேரம் பிடிக்கும். ஒட்டுக்கா உட்காந்து பார்க்கணும் அப்படின்னா இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் இந்த சீரீஸையை இவங்க 2 வெர்ஷனில் வெளியே விட்டுருக்காங்க. ஒரு பக்கம் பிளாக் அண்ட் ஒயிட்டாக, இன்னொரு பக்கம் கலர்டு வெர்ஷனாக விட்டுருக்காங்க. இந்த ஐடியாவை கொடுத்தது யார் அப்படின்னா நம்ம நிக்கோலஸ் கேஜ் தானா. ஏன் அப்படின்னா அவர் தான் இந்த சீரீஸுடைய கதாநாயகன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணியிருக்காரு ஒரு விஷயத்தை. எங்கள் கதைக்களம் நடக்கிறது 1930 நியூயார்க் சிட்டியில், ரைட்டா? அப்போல்லாம் எங்கள் கலர் இருந்தது, எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான். டிவிக்கு எதுவாக இருந்தாலும் சரி எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட் வெர்ஷனில் மட்டும்தான் அப்போ இருந்தது. நம்ம ஊர் படங்களே கூட 1930-40 கதைக்களங்கள்லாம் பார்க்குறோம்னா டேங்கப்பா அந்த காலத்து படம் அப்படின்னு பிளாக் அண்ட் ஒயிட்டில் தானே ஓடுது. அதனால அப்போ 1930 ஒரு விஷயம் அப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறது பிளாக் அண்ட் ஒயிட்லேயே நீங்கள் அதை கொண்டு போனீங்க அப்படின்னா இன்னும் அது ரொம்ப ஆத்தென்டிகேட்டடாக இருக்கும், ஒரு பெரிய நாஸ்டாலஜிக் ஃபீலை ஒன்று கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி பிலீவ் பண்ணி இந்த சஜஷனை அவர் கொடுத்துருக்காரு. அதே நேரத்திலேயே நீங்கள் எதுக்கும் கலர் வெர்ஷனாகவே இன்னொன்று வச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் என்னங்க இது எந்த காலத்து படம் மாதிரியே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்க போயிட்டாங்கன்னா அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு கலர்டு வெர்ஷன், நல்லா இம்ப்ரெசிவாக ஒரு வெர்ஷன் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பிளாக் அண்ட் ஒயிட், இன்னொரு பக்கம் கலர்டு வெர்ஷன், ரெண்டுமே உங்களுக்கு சைட் பை சைடே அவைலபிளாக இருக்கும். எந்த நிமிஷம் வேணாலும் டப்புன்னு பிளாக் அண்ட் ஒயிட் டு கலர் டு பிளாக் அண்ட் ஒயிட்டை நீங்கள் சுவிட்ச் ஓவர் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை அமேசான் பிரைம் இந்த வட்டம் இந்த சீரீஸுக்கு கொடுத்துருக்காங்க. நான் 2லையுமே செக் பண்ணி பார்த்தேன். பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் சும்மா ஓரட்டும்னு கொஞ்சம் ஒரு 1/2 hour ஓட்டி பார்த்தேன். அது உண்மையாகவே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பட் டு பி வெரி ஃப்ராங்க், இது என்னுடைய டேக்கு. பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்க்கும்போது ரொம்ப ரா அண்ட் ரெஸ்டியாக சூப்பராக இருந்தது. ஆனால் அந்த கலர்டு வெர்ஷனில் பார்க்கும்போது தான் அது கொடுக்க வேண்டிய அந்த இம்பாக்டை நம்ம கொடுக்குது. ஏன்னா இது ஒரு சூப்பர் ஹீரோ படம் இல்லையா, ஒரு சூப்பர் ஹீரோ சீரிஸ் இல்லையா அது. ஸோ அது கொடுக்க வேண்டிய அந்த இம்பாக்ட் கலர்டு வெர்ஷனில் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்தது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இது என்னுடைய டேக்கு தான். உங்களுக்கு எந்த வெர்ஷன் பிடிச்சது, நீங்கள் எந்த வெர்ஷனில் பார்த்தீங்க, உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்தது அப்படிங்கிறத வேணா விடுங்க. இதில் நிக்கோலஸ் கேஜ் தான் ஹீரோவாக பண்ணியிருக்காப்புல. அவர் டிவி சீரீஸில் ஃபஸ்ட் டைம் லீடாக பண்ணியிருக்காப்புல. சூப்பராக பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக நல்ல ஒரு காஸ்டிங், ஃபினாமினல் ஆக்டர் நிக்கோலஸ் கேஜுங்கிறது நமக்கு தெரியும். பட் இந்த வயசில் டூப்புன்னு போட்டு பல விஷயங்களை பண்ணி என்ன தேவையோ அதை நேர்த்தியாக நீட்டாகவே கொண்டு வந்துருந்தார் அந்த கேரக்டருக்கு. அவர் அது ஒரு மாதிரி கொஞ்சம் காமெடி கலந்த, பட் ஆக்ஷன் வந்துருச்சுன்னா இறங்கி ஆக்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு கதாபாத்திர வடிவமைப்பு அது சூப்பராகவே பண்ணியிருந்தார் நிக்கோலஸ் கேஜ்.
எனக்கு ஆக்சுவலி அவருக்கு அடுத்து இதில் ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் இது அப்படின்னா லீ ஜுன் லீ. அவங்களுடைய கதாபாத்திரம் கேட் ஹார்டின்னு சொல்லி ஒரு கதாபாத்திரத்தை பண்ணியிருப்பாங்க. அந்த கதாபாத்திரம் ஒரு மாதிரியான கதாபாத்திரம். நான் சொல்கிறது பெர்ஃபார்மன்ஸில் அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை கணக்கச்சிதமாக கொண்டு வந்தாங்க அவங்க. அதே மாதிரியே லோரன் மாரிஸ், அவர் ராபி ராபர்ட்சன் அப்படின்னு சொல்லி ஒரு ஜேர்னலிஸ்ட் மாதிரி ஒரு கதாபாத்திரம். அது அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அது சூப்பராக கொண்டு வந்திருந்தார். ஈவன் ஹீரோவுடைய அசிஸ்டண்ட்டாக ஒரு கேரக்டர் ஒன்று வரும், ஐ திங்க் ஜானட் நினைக்கிறேன் அது பேர். அந்த கேரக்டரை கேரன் ராட்ரிகஸ் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு சூப்பரான கேரக்டர் இது. அந்த கேரக்டர் பாருங்கள், செம்மையான ஒரு கேரக்டர், அது நல்லாவே பண்ணியிருந்தாங்க அவங்க. இந்த மாதிரி ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப கேட்சியாக சூப்பராகவே இருந்தது. இந்த சீரீஸில் வில்லனாக பிரெண்டன் கிளீசன் அவர் தான் பண்ணியிருந்தார். ஜாக் ஹியூஸ்டன் தான் ஃப்ளின்ட்னு சொல்லி ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பார். ஆக்சுவலி கேரக்டர் வைஸாக எல்லாரும் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நேர்த்தியாக நீட்டாகவே கொண்டு வந்தாங்க. டெக்னிக்கல் சைட்லையும் ஒரு டிவி சீரிஸ் தான் இது, பட் இருந்தாலும் அதுக்கு தேவையான விஷயத்தை கணக்கச்சிதமாக எந்த அளவுக்கு வந்து டெக்னிக்கலி சவுண்டாக ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நேர்த்தியாக நீட்டாகவே இந்த டீம் அதை ப்ரெசென்ட் பண்ணிருச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். இதனுடைய பிரச்சனை அப்படின்னு எனக்கு எங்கே பட்டுச்சுன்னா, ஆக்சுவலி 8 எபிசோடு ஓடுது இல்லையா, எல்லாமே 45 நிமிஷத்துலேருந்து 50 நிமிஷம் ஓடுது இல்லையா. கடைசி 6, 7, 8 அதை விட்டுருங்க. இந்த முதல் 5 எபிசோடு இருக்குல்ல, இதில் ஒரு 2 எபிசோடு 3 எபிசோடு தாண்டினதுக்கப்புறம் என்னங்க ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டே இருக்குது. இங்கேருந்து அங்கே போகிறாங்க, அங்கேருந்து இங்கே வர்றாங்க, இவன் அவங்கிட்ட சண்டை, அவன் இவங்கிட்ட சண்டைன்னு ஒரே இடத்துல தான் சுற்றுறாங்களே தவிர அடுத்த கட்டத்துக்கு கதை நகர்வுங்கிறதே பெருசாக இல்லையே அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலு. இந்த முதல் 2-3 எபிசோடை தாண்டினதுக்கப்புறம் இந்த 5ஆவது எபிசோடு வரைக்கும் ஒரே இடத்துல சுற்றுது கதை. கொஞ்சம் கிறிஸ்பாக கிட்டத்தட்ட ஒரு 1.5 எபிசோடு அவங்க கிறிஸ்பாக கட் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபீலை தான் எனக்கு கொடுத்தது இந்த சீரிஸ். இந்த ஓவரால் ரன்னிங் டியூரேஷன் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இது உங்களுக்கும் தோணலாம், எனக்கு தோணுச்சு, நான் சொல்லிட்டேன். இன்னொரு விஷயம், கதாபாத்திர வடிவமைப்பிலே கூட எல்லா ஆர்டிஸ்ட்டும் கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை கணக்கச்சிதமாக கொண்டு வந்தாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஹீரோவுடைய கேரக்டரை வேண்டா வெறுப்பா பிள்ளையை பற்றி காண்டாமிருகன்னு பேர் வச்ச கதையாக தான் கடைசி வரைக்கும் பிஹேவ் பண்ணுது. அவர் கிளைமேக்ஸ் வரைக்கவே இங்கே பாருப்பா, அப்போ எனக்கு மூடு இருந்துச்சு, நான் போய் காப்பாற்றினேன், இப்போ எனக்கு மூடு இல்லை, காப்பாற்ற முடியாது அப்படிம்பாரு. எங்க அப்புறம் என்ன நீங்கள் சூப்பர் ஹீரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்முடைய பேக் ஆஃப் த மைண்டில் வந்துகிட்டே தான் இருக்குது. அந்த வார்த்தை, அந்த டயலாக்கை பல இடங்கள் அந்த சீரீஸில் அவர் சொல்லுவார். எனக்கு இப்போ பிடிக்கலங்க, நான் ஒன்றும் சூப்பர் ஹீரோவெல்லாம் இருக்க விரும்பலைங்க, எனக்கு அப்போ இருந்துச்சுங்க, நான் காப்பாற்றினேன், ஆமாம் நான் ஒன்றும் மக்களுக்காகலாம் போகல, எனக்காகத்தான் போனேன் அப்படின்னு பல இடத்துல சொல்லுவார் அவர். அப்புறம் என்னங்க சூப்பர் ஹீரோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒன்று வரும். ஆனால் கடைசியாக அந்த ராபி ராபர்ட்சன் கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, அந்த கதாபாத்திரத்தை வச்சு முட்டு கொடுத்துருப்பாங்க. அவர் எப்பயுமே பாருங்கள், எனக்கு விருப்பம் இல்லை, சும்மா போகிறேன் அவ்வளோதான், அதாவது மக்களுக்காக போகல, எனக்காக போகிறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாப்புல. ஆனால் மக்களுக்காக ஒன்று அப்படின்னா உயிரியே கொடுப்பாரு அப்படின்னு அந்த கதாபாத்திரம் லைட்டாக அப்படி முட்டு கொடுத்துருக்கோம். அதே தான் லீ ஜுன் லீவுடைய அந்த கதாபாத்திரமும், அந்த அம்மா யாரைத்தான் லவ் பண்ணுது அப்படின்னு கடைசி அந்த அம்மா அதுவே வாயால் சொல்லும். அது வரைக்கும் இந்த அம்மா யார் தாண்டா லவ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியே ஒரு கேரக்டரைசேஷன் அது. ஏன்னா நம்ம வில்லன் இருக்கார் இல்லையா, வில்லனோட செட்டப் மாதிரியே கூட சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த அம்மா. கேட்டால் இல்லைங்க, நான் ஃப்ளின்ட்டை தான் உயிருக்குயிராக லவ் பண்ணுறேன் அப்படிங்கும். திடீர்னு ஒரு காட்சியில் நம்ம கதாநாயகனை இழுத்த நினச்சி ஒரு உண்மை தரும் அப்படின்னு ஒரு சம்பவத்தையும் பண்ணோம். ஏமா இப்போ நீ யாரைத்தாம விரும்புகிற அப்படிங்கிற மாதிரியே ஒரு கேரக்டர் அது. இந்த மாதிரி அதே மாதிரி நம்ம வில்லன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வேற பிரெண்டன் கிளீசன் தான் அதை பண்ணியிருப்பாரு. ஆனால் அவருடைய கதாபாத்திர வடிவமைப்பு அவருக்கு கீழே ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு அல்லு சில்ல தெரிகிற கதாபாத்திரங்கள்லாம் பயங்கர பவர்ஃபுல்லான கதாபாத்திரமாக இருக்கும். இதில் மெகாவாட்டுன்னு சொல்லி ஒரு கதாபாத்திரம் இருக்கும், செம்ம பவர்ஃபுல்லான கேரக்டர் அது. அந்த மாதிரி செம்ம வெயிட்டாக கீழே இருக்கக்கூடிய சாண்ட்மேனு மெகாவாட்டுன்னு பயங்கர பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த கதாபாத்திரம் கடைசி வரைக்கும் ஒரு துப்பாக்கியை தவிர வேறு எதையும் எடுக்காது, அதே எவனையும் சுடாது, சும்மா உப்புக்கு சப்பானியாகவே சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு கதாபாத்திரம். கேட்டால் அதான் படத்துடைய மெயின் ஆன்டகனிஸ்டாமா. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள், என்னங்க இவ்வளோ பண்ணிட்டு இதெல்லாம் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக நமக்கு ஒரு சில இடங்களில் வரத்தான் செய்யுது. இந்த படம் அடல் கானண்டை பொறுத்தளவுக்கு புக்கில் ஒரு சில விஷயங்கள் ஒரு கதாபாத்திரம் பார்க்குறதாக ஒரு சில காட்சி அமைப்புகள் இருக்குது, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ப்ரொஃபானிட்டி இஷ்யூஸ் டெஃபினட்டாக இருக்குது. இதில் தமிழ் டப்பிங்லாம் சொல்லவே வேணாம், தமிழ் டப்பிங்கில் சரமாரியாக இல்லாத வார்த்தைகள் எல்லாத்தையும் பேசி வச்சுருக்காங்க. இது ஞாபகத்தில் இருக்கட்டும். என்கிட்ட கேட்டால் UA16+ அப்படிங்கிற கேட்டகரியில் பார்க்குறதா இருந்தால் இதை பார்க்கலாம். ஆனால் அந்த புக்கில் இருக்க அந்த ஒரு சமாச்சாரம் வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் போகுது. ஒரு வேளைக்கு அதை வச்சு அடல் கண்டென்ட் ஆகுமோ அப்படிங்கிற ஒரு டவுட். அதனால் நீங்கள் எதுக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த காலை வேணால் நீங்களே எடுத்துக்கோங்க. ஆனால் தமிழ் டப்பிங் அப்படின்னு பேசும்போது ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும்ப்பா. ஸ்பைடர்மேன் படத்துக்குள்ளே தமிழ் டப்பிங் நம்ம ஆளுக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. திடீர்னு ஒரு சீனில் ஒரு கதாபாத்திரத்தை கேட்கும்போது, ஆமாம் நான் தான் பண்ணேன், ஆனால் நான் கோயில்பட்டிக்காரன்டா அப்படின்னு பார்த்துக்கோங்க. என்னடா ஸ்பைடர்மேன் படத்தில் வந்து கோவில்பட்டிக்காரனா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. அப்படிலாம் டைலாக் எழுதி வச்சுருக்காங்க தமிழ் டப்பிங்கில். அந்த மாதிரி ஒரு சில சம்பவங்களும் இருக்குது. தயவு செஞ்சு இங்கிலீஷ்லேயே பார்த்துருங்க, தமிழில் பார்த்துடாதீங்க. நான் இங்கிலீஷில் தான் பார்த்தேன், ஆனால் தமிழில் அப்பப்போ செக் பண்ணலாம்னு சும்மா 4 சீனை ஓட்டி பார்த்தா இப்படி ஒரு சீனில் டைலாக் பேசி வச்சுருக்காங்க. இது ஞாபகத்தில் இருக்கட்டும். என்கிட்ட கேட்டால் இது ஆக்சுவலி IMDbயில் பயங்கர ஹைலி ரேட்டட் சீரீஸாக இருக்குது. அவ்வளோலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலி இது இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா, இது ஒரு சூப்பர் ஹீரோ படம் தானே, சூப்பர் ஹீரோ சீரிஸ் தானே. ஆனால் எங்கேயுமே ஆக்ஷன் பிளாக்குங்கிறதுலாம் பெருசாக இருக்காது. சுமார் 1-2 இடத்துல பேருக்கு இந்த 8 எபிசோடு சேர்த்து ஒரு 2-3 பிளாக் இருந்தால் பெருசு.
அவ்வளவுதான் வச்சிருக்காங்களே தவிர ஒரு கிரைம் டிராமா எப்படி இருக்குமோ அப்படித்தான் இவங்க பண்ணியிருக்காங்க. ஒரு காமெடி கிரைம் டிராமா அப்படிங்கிற கேட்டகரியில தான் இந்த சீரிஸை நீங்க வச்சுக்கிட்டு அது ஓகேன்னா பாருங்க. மற்றபடி இது ஒரு சூப்பர் ஹீரோ சீரிஸ்ங்கிற எதிர்பார்ப்போட பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் தான் உங்களுக்கு மிஞ்சம். IMDb எல்லாம் நம்பி ஸ்ட்ரைட்டாக போய் பார்க்காதீங்க. நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு டீசென்டான இல்லை ஒரு ஓகே வாட்ச் தான். அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம். பட் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்கு. வேற வழி கிடையாதுன்னா தமிழ் டப்பில் பார்க்கணும்னா பாருங்க. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.